அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு சிக்கன் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸோ இது வந்து சப்பாத்தி, நெய் சோறு, பரோட்டா இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு மூணையும் போட்டு தாளிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணோடனே நம்ம வந்து வெங்காயமோ இல்லை எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அதோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து கிளறி விட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு 2 ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எப்படி வணங்கணும் அப்படின்னா, ரொம்ப ப்ரௌன் கலரில் வணங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே இப்போ என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு மூணையுமே வந்து சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ அது கூடவே பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை ஒரு 3னா ஏலக்காய் 2, கிராம்பு 2 போட்டு அதையும் சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சி அதையும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ப வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. தக்காளி வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 4 தக்காளி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் சிம்மிலே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டவுடனே மல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி இலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறம் தேங்காய் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். நம்மளுக்கு வந்து கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ, குருமா வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து தேங்காய் வந்து ஊற்றிட்டு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். எப்போயுமே குருமாவில் வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ உருளைக்கிழங்கு தேவையோ அதை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு கொதி வந்தோடனே அந்த உருளைக்கிழங்கையும் வந்து நான் ஆட் பண்ணிக்குவேன். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இதுக்கப்புறம் தான் நான் போட்டேன். ஸோ முன்னாடியே போடணுன்னாலும் போடலாம், இப்போ போடணுன்னாலும் போடலாம். உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு கொதி வந்தோடனே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஓகே அப்படியே விட்டுறலாம். மூடி போட்டு 1 or 2 விசில்ஸில் எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் குருமா வந்து ரெடி ஆயிரும். மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.